ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆதிலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டின்னர் தான். காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் டின்னருக்கு. அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துட்டுருவோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்துட்டுருக்கேன். முதல்ல அரைச்சின்னு இருக்கேன், அதை சொல்லிடுறேன். 1 டம்ளர் பச்சரிசி, ஒரு கப்பு. இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் பச்சரிசி, 1 கப்பு புழுங்கரிசி, 1:1:1 அப்படின்னு ஒரு இது உளுத்தம்பருப்பு, 3 கப், 3 ஆக மொத்தம் 3 1:1:1 ரேஷியோவில் ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அந்த உளுத்தம்பருப்பு வெந்தயமும் தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். அரிசி 2 ஒன்றா களைஞ்சு ஒரு 3 ட்ரிப் நல்லா களைஞ்சு ஊற வச்சு 6 மணி நேரம் கழித்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி 6 மணி நேரம் ஆகிடுது. அதை இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லியில் நீங்கள் உளுந்து அரைச்சா நன்னா அரைக்கலாம். ஆனால் அரிசி ஒரு நைஸ் ரவையாக, ரொம்ப இந்த ரவையாக அரைக்கக்கூடாது, பெரும் ரவையாக இருக்கக்கூடாது, ரொம்ப குரணையாக இதாக இருக்கக்கூடாது, ஒரு நைஸ் ரவையாக அரைச்சிக்கணும். காஞ்சிபுரம் இட்லி அவள் குடலில் பார்ப்பா காஞ்சிபுரம் கோவிலில். நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை, நம்ம தொன்னையில் தான் வாக்கணும். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னா, இது சுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த அளவுக்கு மிளகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் எடுத்து இது ரெண்டையும் இந்த மாதிரி இடித்து வச்சுட்டுருக்கேன். அம்மியில்னா கொஞ்சம் கோர்ஸாக, ரொம்ப நைஸாக இல்லை, கோர்ஸாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன் பவுடர். பெருங்காயம் போட்டுக்கலாம், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தேவை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவை, நல்லெண்ணெய் வச்சுட்டுருக்கேன். நெய் அதே அளவு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் தேவை, அதுவும் வச்சுட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். நான் என்கிட்ட குடல்லாம், நம்ம கோவிலில் குடல் இருக்கும், நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. தொன்னை இருக்க ஆற்றுல தொன்னையில் இட்லி குத்தி காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம். நல்லெண்ணெய் நன்னா விட்டுக்குவோம், காயட்டும். நாம் அதுக்குள்ளே சுக்கு பொடி இந்த மாவு மேலேயே போட்டுருவோம். மாவில் போட்டுன்றேன் சுக்கு பொடியை. இந்த சுக்கு மேலேயே நம்ம இது எண்ணெயை காய்ச்சி விடணும். கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். இந்த மிளகு ஜீரக பொடியும் கருவேப்பிலையும் போட்டு இதில் இது மேலே விட்டுட்டு நெய் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லா காய்ச்சி இதில் விட்டுட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம இட்லியை தொண்டையில் வச்சு குத்தி காட்டுறோம் உங்களுக்கு. இதுக்கு தொட்டுக்க உங்களுக்கு பெருசாக எதுவும் நல்லா இருக்காது. நல்லெண்ணெய் மிளகா அப்படி ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுக்க சட்னியெல்லாம் அவ்வளோ எடுபடாது, சட்னி சாம்பார்லாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். பெருங்காயத்தையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுலேயே எண்ணெயிலேயே பொரிச்சுட்டுலாம். இது வெறுமையும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மிளகு உப்பு போட்டு நான் அரைச்சிட்டு இருக்கேன். மிளகு அந்த காரம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் விட்டுருவோம் சுக்கு பொடி மேலே. இப்போ நெய் விட்டுக்கலாம்.
இதில் அப்படியே விட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களே அப்படின்னு 4 பேர் 2 பேர் 3 பேர் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அந்த தகுந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. உளுந்து நல்லா அரைச்சிக்கலாம். ஆனால் அரிசி வந்து நைஸ் ரவையாக தான் இருக்கணும். ரொம்பவும் வந்து மசிஞ்சிடக்கூடாது. நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு இதை இட்லி குத்தி காட்டுறேன். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ இட்லி வைக்கலாம். இது நீங்கள் கப்பு டவரா அது மாதிரி எது வேணால் விடலாம். நான் சரி இன்றைக்கி தொன்னையில் விடலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து காட்டுறேன் வெந்தாட்டு. இதோ பாருங்கள், இட்லி காஞ்சிபுரம் இட்லி. இதான் அப்படி ஏதாவது ஒரு குச்சி இருந்தால் பார்க்கலாம். நான் என்கிட்ட குச்சி இல்லாதனால நான் வந்து இதான் இது ஸ்பூன் விட்டு பாட்டுறேன். இதோ பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. காஞ்சிபுரம் இட்லி பாருங்கோ. ஏஆர்கே ஸ்மால் லெட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.